தி நியூ NCERT சிலபஸ் மல்ஹர் புக்கினுடைய லெசன் 3. இந்த லெசன் நமக்கு ஒரு போயமா கொடுத்துருக்காங்க. போயமோட பேரு ஃபூல் அவுர் காட்டா. ஃபூல் அப்படின்னா ஃப்ளவர், பூவு. அவுர் காட்டா அப்படின்னா தான், அதாவது முள்ளுன்னு அர்த்தம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் முள்ளும் சரி பூவும் சரி ஒரே இடத்துல தான் பிறக்குது. ஆனா அதுங்களுடைய நேச்சர் வேற வேற மாதிரி இருக்கு, அதாவது அதனுடைய குணாதிசயங்கள் வேற வேற மாதிரி இருக்கு. அதை தான் இந்த போயம்லயும் நம்ம பார்க்க போறோம். ஸோ போயம் பார்க்கலாம். हे जन्म लेते जगह में एक ही पौधा उन्हें है पालता. जन्म लेते हैं एक ही जगह में. ஸோ இந்த ஃபூலும் சரி இந்த காட்டாவும் சரி ஒரே இடத்துல தான் ஜென்ம லேத்தே, அதாவது அதனுடைய பர்த் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடம் தான். एक ही जगह में जन्म लेते हैं. एक ही पौधा उन्हें है पालता. पौधा इज प्लांट. ஒரே பிளான்ட் தான். एक ही पौधा उन्हें पालता है. पालता அப்படின்னா வளர்க்கறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரெண்டுமே ஒரே செடியில தான் வளர்க்குது, ஒரே செடியில தான் வளர்க்கப்படுது இல்லையா? அதை தான் சொல்றாங்க. रात में उन पर चमकता चांद भी एक ही सी चांदनी है ढालता. அதே மாதிரி இப்ப சாந்த் மூன் எடுத்துக்கிட்டோம்னா நைட்ல ஷைன் ஆகக்கூடிய அந்த மூன், நைட்ல இந்த பிளான்ட்டுக்கு வெளிச்சம் தரக்கூடிய அந்த மூன் ரெண்டுத்துக்குமே ஃப்ளவருக்கும் சரி முள்ளுக்கும் சரி ஒரே மாதிரியான வெளிச்சத்தை தான் கொடுக்குது. ராத்மே உன் பர் சமக்தா சாந்த் பி, அந்த மூணும் கூட ஏக் ஹி சி சாந்தினி ஹே டால்தா, ஒரே மாதிரியான மூன் லைட்டை தான் கொடுக்குது. ஸோ பூக்கு ஒரு மாதிரி முள்ளுக்கு ஒரு மாதிரி கொடுக்கல, ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரியான மூன் லைட்டு தான் கொடுக்குது. ராத்மே உன் பர் சமக்தா சாந்த் பி ஏக் ஹி சி சாந்தினி ஹே டால்தா. मेघ उन पर है बरसता एक सा, एक सी उन पर हवाएं हैं वही. மேக அதாவது நம்மளுக்கு மழை தரக்கூடிய இந்த கிளவுட்ஸ் என்ன பண்ணுது? உன் பர், இந்த உன் அப்படின்றது வந்து ஃபூல் காட்டாவை சொல்றாங்க. உன் பர் ஹே பரஸ்தா ஏக் சா. பரஸ்தானா ரெயின் பொழியறதுன்னு அர்த்தம். மழை பொழியுது இல்லையா, அதுதான் பரஸ்தா. அந்த ரெயின் கொடுக்குது இல்லையா அந்த மேகம், அது கூட எப்படி இருக்கு? ஏக்ஸா. ஏக்ஸா அப்படின்னா ஒரே மாதிரியான மழையை தான், தண்ணியை தான் ரெண்டுத்துக்குமே கொடுக்குது. ஏக் சி உன் பர் ஹவாயே ஹே பஹி. பஹின்னா வந்து ஃப்ளோ ஆகுறதுன்னு அர்த்தம், வீசுறது. ஸோ என்ன வந்து வீசுது? ஹவாயே. விண்டு வந்து எப்படி வீசுது? ஏக் சி, ஒரே மாதிரியான காற்றை தான் ரெண்டுத்துக்குமே அந்த விண்டும் கொடுக்குது. पर सदा ही यह दिखाता है हमें टंग उनके एक से होते नहीं. ஆனா சதா ஆல்வேஸ் எல்லாமே ஒரே மாதிரியா இருந்தாலும் கூட पर सदा ही यह, இந்த यहன்றது அகைன் ஃபூல் அவர் காட்டாவை சொல்றாங்க. दिखाता है, दिखाताனா ஷோஸ்னு அர்த்தம். நமக்கு இது என்ன காட்டுது? टंग उनके एक से होते नहीं. टंग அப்படின்னா மேனர்னு அர்த்தம். மேனர் விதம். ஸோ அதனுடைய விதங்கள், அது பழகக்கூடிய அந்த விதம், அதனுடைய மேனர்ஸ் ஒரே மாதிரி கிடையாது. பர் சதாஹி, ஆனால் அது நம்மக்கிட்ட எப்பவுமே என்ன காட்டுது? எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி கிடைச்சாலும் எங்களுடைய மேனர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நாங்கள் பழகக்கூடிய விதத்தில் எங்களுடைய குணத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அது நம்மளுக்கு காட்டுது. என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் பாருங்க. சேது கர் காட்டா கிசி கி உங்குலியாं फाड़ देता है किसी का वर बसन. சேது கர் காட்டா. ஸோ இந்த காட்டா என்ன பண்ணுது? சேது கர், பியர்ஸ் பண்ணுது. அதாவது யாராவது போய் அதை தொட்டா என்ன ஆகுது? கையில் வந்து பியர்ஸ் பண்ணிடுது, அவங்கள வந்து ஹார்ம் பண்ணிடுது. பியர்ஸ் அப்படின்னா தொலைக்கிறதுன்னு அர்த்தம், காது குத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பியர்ஸிங்னா குத்துறதுன்னு அர்த்தம். சேது கர் காட்டா கிசி கி உங்கலியா, யாராவது போய் அந்த காட்டாவை தொட்டா என்ன பண்ணும்? அவங்களுடைய கையை குத்திடும். சேது கர் காட்டா கிசி கி உங்கலியா ஃபாடு தேத்தா. ஃபாடு தேத்தானா கிழிக்கிறதுன்னு அர்த்தம், டேர் பண்ணுது. கிசி கி வரு பசன். வரு பசன்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஸோ நம்ம போய் பக்கத்தில் இருந்தால் நம்மளோட ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுது? அதை டேர் பண்ணிடுது காட்டா. ஆனால் அதுக்கு ஆப்போசிட் என்ன நடக்குது பாருங்க. பியார் டூபி தித்லியாங்கா பர் கதர் பௌருக்கா ஹே பேத் தேத்தா ஷாமுதன். ஸோ இதுவுமே காட்டா பற்றி தான் சொல்கிறாங்க. பியார் டூபி தித்லியா. பியார் டூபினா இந்த பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குது? தித்லியாம் பட்டர்ஃப்ளைஸ் நம்மளுக்கு அப்படியே ரொம்ப லவ்வபிளாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இங்கே பியார் டூபி தித்லியா, அது ரொம்ப ஆசையாக இருக்கிற அந்த தித்லியா என்ன பண்ணுது? அதனுடைய பர் கத்தர், கத்தர்னாலும் காட்டு தேத்தா, கட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதனுடைய பர் ஃபெதர்ஸையும் கட் பண்ணி விட்டுடும். பட்டர்ஃப்ளை போய் முள்ளு பக்கத்தில் போச்சுன்னா அதனுடைய ஃபெதர்ஸையும் கட் பண்ணும்,
பௌர் கா ஹே பேத் தேதா ஷாமுதன். பௌர் அப்படின்னா பம்பிள் பீன்னு அர்த்தம். இந்த வண்டு இருக்கு இல்லையா, அதனுடைய தன்னு பாடி எப்படி இருக்கு, பிளாக் கலர்ல இருக்கு, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. பௌரும் என்ன பண்ணும், அதுல இருக்க அந்த நெக்டாரை குடிக்கிறதுக்காக அந்த ஃப்ளவர் கிட்ட போகும்போது த்ரான் இருந்துச்சுன்னா, அங்க த்ரான் இருந்ததுன்னா என்ன பண்ணிடும், பேது தேதா அதனை வந்து ஹர்ட் பண்ணுது. ஸோ பேது தேதா இஸ் ஹர்ட்டிங், மேக்கிங் இன்ஜூரி. ஸோ அந்த பௌர் கிட்ட போகும்போது, பௌ மீன்ஸ் பவ்ரா, பம்பிள் பி, அந்த வண்டு த்ரான் கிட்ட போகும்போது த்ரான் என்ன பண்ணுது, அதையும் அதனுடைய அந்த பிளாக் கலரா இருக்க அந்த உடம்பையும் ஹர்ட் பண்ணிடுது. பியார் டூபி தித்லியாங் கா பர் கதர் பௌர் கா ஹே பேத் தேதா ஷாமுதன். அதனுடைய அந்த பிளாக் கலரா இருக்கிற பாடியும் ஹர்ட் பண்ணிடுது இந்த காட்டா. அதே மாதிரி பட்டர்ஃப்ளைனுடைய பர் ஃபெதரையும் கதர் காட்டு தேதா கட் பண்ணி விட்டுடுது. இதுக்கு ஆப்போசிட்டா என்ன நடக்குது பாருங்க. ஃபூல் லேக்கர் தித்திலியோं को गोद में भौर को अपना अनूठा रस पीला. இந்த காட்டாக்கு ஆப்போசிட்டா ஃபூல் என்ன பண்ணுது, தித்திலியோं को गोद में. கோத் அப்படின்னா மடின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி மீனிங் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பூ அதனுடைய ஃப்ராக்ரன்ஸ் அந்த பியூட்டியால தித்திலியாவும் அது பக்கம் கொண்டு வருது, பட்டர்ஃப்ளையை அது பக்கம் கூட்டிட்டு போகுது இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. ஃபூலு தித்திலியோं को गोद में लेकர்னு அர்த்தம், மடியில் எடுத்து வச்சுக்குதுன்னு மீன் பண்றாங்க. பட் என்ன மீனிங் அதுக்கு, அதை இந்த தித்திலியாவும் அது பக்கம் ஈர்க்குது இல்லையா, அதை தான் இங்க சொல்றாங்க. फूल लेकर तितलियों को गोद में भौर को अपना अनूठा रस पीला. अनूठा रस அப்படின்னா நெக்டார்னு அர்த்தம். பூல என்ன இருக்கு, நெக்டார் இருக்கு, அந்த அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, தேன் மாதிரி இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அதை குடிக்கிறதுக்காக வண்டு போகுது இல்லையா, அதுக்கும் அது கொடுக்குதுன்னு சொல்றாங்க. பௌருக்கோ அப்படின்னா அனூட்டா, அதாவது ரொம்ப யூனிக்கான, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கக்கூடிய அந்த நெக்டாரை பிலா, பிலானா கொடுக்குதுன்னு அர்த்தம், குடிக்க வைக்குது. निज सुगंधों और निराले रंग से है सदा देता कली जी की किला. நிஜ் சுகந்தம். ஸோ எப்பயுமே டிஃப்ரெண்ட் அதுக்கிட்ட இருக்கிற நிஜ் அப்படின்னா அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸால அவு அப்படின்றது இந்த இடத்துல நம்ம அவுர்ன்னு எடுத்துக்கணும். அவுர் அண்ட் நிராலே ரங், அதே மாதிரி யுனிக்கான கலர்ஸால அது என்ன பண்ணுது, சதா தேத்தா கலி ஜி கி கிலா. கலினா பட்டுன்னு அர்த்தம், மொட்டு இருக்கு இல்லையா, அந்த மொட்டை வந்து அப்படியே பூக்க வைக்குது. எதனால, அதுகிட்ட இருக்கிற அந்த ஃப்ராக்ரன்ஸாலையும் அழகா இருக்கக்கூடிய கலராலையும் அந்த கலியை வந்து அப்படியே பிளாசம் பண்ண வைக்குது, மொட்டை வந்து பிளாசம் பண்ண வைக்குது, பூக்க வைக்குது. பட் இந்த இடத்துல நம்ம மீனிங் எப்படி எடுத்துக்கிறோம், கலி ஜி கி கிலா அப்படின்னா எல்லாருடைய மனசையும் கவருதுன்னு சொல்றாங்க. எல்லாருடைய மனசையும் இந்த இடத்துல கலின்னு எடுத்துக்கணும். கிலா அப்படின்னா வந்து எல்லாரோட மனசையும் சந்தோஷத்தால நிரப்புது, பூக்க வைக்குது அப்படின்னு கவி மீனிங்கோட சொல்றாரு. ஹே கடக்தா ஏக் சபிக்கி ஆங்க் மே தூசரா ஹே சோஹதா சுர் ஷிஷ்பர். ஸோ இந்த ரெண்டுமே சொல்லிட்டு என்ன சொல்றாரு கவி, ஹே கடக்தா. கடக்தா அப்படின்னா பாதரிங். ஸோ யார் பார்த்தாலுமே அவங்களை வந்து ஒரு விதமான ஒரு இரிட்டேட் பண்ணுது இல்லையா, எது, காட்டா. ஹே கடக்தா ஏக் சபுக்கி ஆங்க்குமே, எல்லாருடைய ஒருத்தருடைய கண்ணையும் ஏதோ ஒரு விதத்துல பாதர் பண்றது காட்டா. தூசரா ஹே, இந்த இடத்துல தூசரான்றது பூவை சொல்றாங்க. சோஹுதா சுர் ஷிஷ்பர். சுர் அப்படின்னா தேவதான்னு அர்த்தம், சோஹுதான அழகுபடுத்துது, ஷேஷ்னா தலை. ஸோ தேவர், அதாவது சாமியோடைய தலையில கூட அந்த பூவா போயிட்டு அது என்ன பண்ணுது, அழகுபடுத்துதுன்னு சொல்றாங்க. தூசரா ஹே, இந்த தூசரா வந்து பூவு. சோஹுதா சுர் ஷிஷ்பர். किस तरह कुल की बड़ाई काम दे जो किसी में जो बड़पन की कसर. ஸோ லாஸ்டா கவி நம்மளுக்கு என்ன சொல்றாரு, கிஸ் தரஹு குல்லு கி படாய். குல் அப்படின்னா நம்ம பிறந்த அந்த குலம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இவங்க இந்த குலத்துல பிறந்திருக்காங்க, இவங்க பெரிய இடத்துல பிறந்திருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. கிஸ் தரஹு குல்லு கி படாயி காமதே. படாயி அதாவது கிரேட்னஸ், நம்ம எந்த பெரிய குலத்துல பிறந்திருக்கோம் அப்படின்றது காமுதே, அது முக்கியம் கிடையாது. ஜோ கிசி மே ஹோ படப்பன கி கசர். கசர் அப்படின்னா கம்முன்னு அர்த்தம், குறைவு, லேக். ஸோ படப்பன் இஸ் அகெயின் கிரேட்னஸ். யாருக்கு மனசுல கிரேட்னஸ் இல்லையோ, யார் வந்து மெக்னானிமிட்டியோட நடந்துக்கலையோ, யார்கிட்ட அந்த பெரிய மனசு இல்லையோ, அது அவங்க கிட்ட லேக்கிங்கா இருக்கோ, அவங்க பெரிய குலத்துல பிறந்திருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு கவி நம்மளுக்கு சொல்றாரு. இங்க பாத்தீங்கன்னா பூவும் சரி முள்ளும் சரி ஒரே இடத்துல பிறந்தாலும் ரெண்டு பேரோட குவாலிட்டி வேறு வேற ஆகுது. இப்போ கவி நம்மளுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம பிறந்த பிறப்புல விஷயம் கிடையாது, நம்ம என்ன செயல்கள் செய்யணும், நம்மளுடைய டீட்ஸ், நம்ம என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் செய்யறோமோ அதுதான் நம்மளை வந்து உயர்த்தி காட்டும் அப்படின்றத இங்க கவி சொல்றாரு.
இந்த கவிதாவை நம்மளுக்கு எழுதினவர் அயோத்தியா சிங் உபாத்யாய் ஹரி அவுத். ஸோ இப்போ நம்ம அவரை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவி சே பரிச்சை. உடோ லால் அப் ஆங்கேன் கோலோ பானி லாயி ஹோ முஹு தோலோ. ஸோ இது வந்து ஒரு கவிதா, ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஒரு கவிதா. ஸோ அதுதான் இங்கே அந்த கவிதாவோட லைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இவரோட கவிதா பச்பன் மே யஹ் பியாரி கவிதா ஆப்னே பி படி ஹோகி. சின்ன வயசில் இந்த கவிதாவை நம்மளும் படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. 4th 5th ஸ்டாண்டர்ட் புக்ஸில் வந்திருக்கு. இஸ் கவிதா கோ ரச்சனே வாலே அயோத்தியா சிங் உபாதே அரிஹவுத் ஹி ஃபூல் और काटा के कवि है. இந்த பாட்டை எழுதின அயோத்தியா சிங் உபாதே அரிஹவுத் ஜி தான் फूल और काटा அப்படின்ற கவிதாவையும் எழுதினவர். बच्चों के लिए उन्होंने अनेक रोचक कविताएं लिखी है. குழந்தைகளுக்காக இவர் நிறைய ரோச்சக் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கான கவிதா நிறைய எழுதியிருக்காரு. उनका जन्म आजमगढ़ उत्तर प्रदेश में हुआ था. அவர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஆஜ்மகண்ட்ல பிறந்திருக்காரு. அரிஹவுத் ஜி की चर्चित काव्य कृति प्रिय प्रवास को कठी बोली का पहला महाकाव्य माना जाता है. इवरनुடைய फेमस पोएटिक वर्क हरिहौद जी की चर्चित काव्य कृति फेमस पोएटिक वर्क ஆன प्रिय प्रवास அப்படின்றது கடி போலியில் எழுதியிருக்காரு. கடி போலி அப்படின்னா நார்மல் ஸ்பீக்கிங் லாங்குவேஜில் எழுதியிருக்காரு. का पहला महाकाव्य माना जाता है. அதை தான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிக்கா கன்சிடர் பண்ணுறாங்க. बच्चों के लिए उनके अनेक कविता संकलन प्रकाशित है. குழந்தைகளுக்காக அவருடைய நிறைய पोएट्री कलेक्शंस வந்து அவர் கொடுத்திருக்காரு. जिनमें चंद्र खिलौना और खेल तमाशा उल्लेखनीय है. ஸோ அதில் ரொம்ப நோட்டபிளான என்னது, ஸோ நிறைய குழந்தைங்களுக்காக அவர் நிறைய पोएट्री கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அதில் ரொம்ப நோட்டபிளான விஷயம் என்னென்ன கவிதான்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிலவுனா और கேல் தமாஷா அப்படிங்கிறது. ஸோ சில்ட்ரன் ஒரு பியூட்டிஃபுல்லான போயம் கற்றுக்கிட்டீங்க. திரும்பவும் அந்த போய்டிக் லைன்ஸை அழகாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் சில்ட்ரன்.